friends, இப்போ நம்ம பார்க்க போறது டைப் ஆஃப் மெடிக்கல் காலேஜஸ் என்ன, அதுக்கு யாரு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றா, என்ன ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அது மூலமா நம்ம ப்ரொவைட் பண்ற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அந்த வீடியோஸை மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கு யார் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். டைப் ஆஃப் கவுன்சிலிங் அதாவது 2 டைப் ஆஃப் கவுன்சிலிங் இருக்கு. ஒன்னு ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங். இந்த ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கை வந்து கண்டக்ட் பண்ற அத்தாரிட்டி யாருன்னு பார்த்துட்டோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து வேரியேஷன் ஆகும். நம்ம தமிழ்நாட்டுக்கு பார்த்துட்டா தமிழ்நாடு tnmedicalselection.net. அது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள். அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்கு எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட் கேன் பார்ட்டிசிபேட். அது மட்டும் இல்ல, 2 கவுன்சிலிங்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட் கோட்டா 85% அண்ட் ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் தான். இதே ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் சொல்லி பார்த்துட்டா இதை கண்டக்ட் பண்ற அத்தாரிட்டி mcc.nic.in மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி தான் இதை வந்து கண்டக்ட் பண்றாங்க. எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட் கேன் பார்ட்டிசிபேட். அது மட்டும் இல்ல, எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட் கேன் பார்ட்டிசிபேட் and they can choose any state by choice filling. And இதே வந்து நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆல் இண்டியா கோட்டா, அதாவது எம்சிசி கண்டக்ட் பண்றது. அதுல வந்து பார்த்தோம்னா 15% ஆஃப் சீட்ஸ் அக்ராஸ் இந்தியா இருக்கு. அண்ட் ஏஐஎம்எஸ் ஜிப்மர் 100% ஆஃப் சீட் அவைலபிலிட்டி இருக்கு. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லயும் 100% ஆஃப் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அண்ட் இதே டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லன்னு பார்த்துட்டா 100% ஆஃப் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. இது நோ பிரைவேட் காலேஜஸ் இன் எம்சிசி. அண்ட் தென் ஸ்டேட் கோட்டா, அதாவது தமிழ்நாடு கண்டக்ட் பண்ற ஸ்டேட் கோட்டா இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. 85% ஆஃப் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. அதில் 1 செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் வரும். கவர்மெண்ட் கோட்டா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. அது மட்டும் இல்ல, மேனேஜ்மெண்ட் கோட்டால பார்த்துட்டோம்னா எனி ஸ்டேட் ஸ்டூடெண்ட் கேன் அப்ளை திஸ் ஆர் இன் தமிழ்நாடு அண்ட் நோ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் மைனாரிட்டி கோட்டான்னு பார்த்துட்டோம்னா தமிழ்நாடு மைனாரிட்டி அண்ட் தெலுங்கு மைனாரிட்டி வித் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா தே கேன் ஏபிள் டு பார்ட்டிசிபேட். ஸோ சிஎம்சி வெள்ளூர்ல வந்து டயாலிசிஸ் மூலியமா தான் இது பண்ணுவாங்க. ஸோ எனி ஸ்டேட் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் அதர் தென் சிஎம்சி வெள்ளூர். தென் நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேட் கோட்டாக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு 18,073 rupees வாங்குறாங்க. இதே கவர்மெண்ட் சீட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் டியூஷன் ஃபீஸா ஒரு 4,35,000 இருந்து 4,50,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சீட் இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் 13.5 lakhs வரைக்குமே வாங்கிட்டு இருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் மட்டும் எனி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் இந்தியா. அண்ட் மேனேஜ்மெண்ட் சீட் இன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் 16.2 lakhs டியூஷன் ஃபீஸா வாங்கிட்டு இருக்காங்க எனி ஸ்டூடெண்ட் ஃப்ரம் இந்தியா. அண்ட் ஃபீஸ் ஆல் இண்டியா கோட்டால பார்த்துட்டோம்னா ஆல் கவர்மெண்ட் காலேஜ் சிமிலர் டு ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் எய்ம்ஸ் 5,000+ என்டையர் கோர்ஸுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இதே ஜிப்மர்ல பார்த்துட்டோம்னா அரௌண்ட் ஒரு 7,000 அந்த ரேஞ்ச் தான் வாங்கிட்டு வராங்க. இதே டீம்டு யூனிவர்சிட்டிஸா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 18 lakhs to 30 lakhs வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் வந்து இந்த டியூஷன் ஃபீஸ் வந்து ரிவைஸ்ட் ஆகதான் சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.